வேற என்ன கேள்வி இருக்கு சொல்லி? கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னா சார். கோல்டு சொன்னாவே ஒரு காமெடி தான் ஞாபகத்துக்கு வரும். லாஸ்ட் இந்த 1 to 2 monthsல எத்தனை அப்பாயின்மெண்ட்ஸ் போனோம் வந்தோம் அப்படின்றதுலாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு கிரானைட் குவாரினோட ஓனரை மீட் பண்ணியிருந்தோம். லைக் சம் க்ரோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கோல்டில் வச்சிருந்தாரு. இந்த க்ரோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு வந்து அட்வைசர்ஸ் கேட்டு தான் நம்ம கிட்ட இது பண்ணாரு. நம்ம அதுக்கு சொல்லியிருந்தோம், சார் இந்த டைம்ல பயப்பட வேணாம், இது நீங்க லைவ்ல பார்த்துட்டு இருந்ததுனால நம்ம இந்த விஷயத்தை இன்சிடென்ட்டா சொல்றேன், பயப்பட வேணாம் சார், தைரியமா இருங்க. அவரோட என்ட்ரி பிரைஸ் நியர்பை 110 லைக் தட். கோல்டு ETF 4 to 103 ஆர் 100 ரேஞ்சுக்கு வந்துருச்சு. ஒரு அந்த கொஸ்டினை ரைஸ் பண்ணியிருந்தார், சார் பயமா இருக்கு, நியர்லி பெரிய குவான்டிட்டிஸ் இருக்கு, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டிவி சேனல்ல வேற அவர் பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, எல்லாத்தையும் செல் பண்ணிட சொல்றாரு, இந்த கோல்டு வந்து இன்னும் கீழே போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அன்னைக்கு நம்ம, சார் நீங்க வச்சிருக்க கோல்ட ஒரு யூனிட் கூட லாஸ்ல விற்க மாட்டீங்க, எல்லா யூனிட்டும் ப்ராஃபிட்ல தான் வைப்பீங்க, இந்த இடத்துல அக்யூமுலேஷன் ஜோன் கிடையாது, ஏற்கனவே இருக்கிறது மட்டும் இருக்கட்டும், கண்டிப்பா நீங்க ப்ராஃபிட்ல வருவீங்கன்னு சொல்லியிருந்தோம். இன்னைக்கு அவரோட ஸ்டேட்மெண்ட் ப்ரூவ் தட் நியர்லி அவர் 1 to 1.1% ப்ராஃபிட்க்கு வந்துட்டார். கிட்ஸ்ன்னு எடுத்துப்போம், எல்லாத்துக்கும் ஈஸியாக கனெக்ட் ஆகக்கூடிய விஷயம். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், அவங்கள நீங்கள் தயார்படுத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா ரியல் டைமில் ப்ராக்டிஸில் இருக்கவங்க கிட்ட கோச்சிங்க்கு அனுப்புவீங்களா, ஆர்எல்ஸ் ரிட்டையர் ஆகிட்டு ஒரு ரெஃப்ரி கேட்டகரியில் இருக்கவங்க கிட்ட கோச்சிங்க்கு அனுப்புவீங்களா? இது ரெண்டுத்துக்குமான பதில் யோசிச்சு பாருங்க. இப்போ நான் சொன்னதுக்கான ஆன்சர் கிடைச்சிரும். ரியல் டைம் மார்க்கெட்டில் ஓடிக்கிட்டு இருக்காங்க, மார்க்கெட்டோட ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸை அவங்களோட ஓன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் வச்சு மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, கிளைண்ட்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இது மாதிரியான பர்சன்ஸை செலக்ட் பண்ணி உங்களோட கோச்சிங், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்க பிளான் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்ல. ஒரு பெரிய வேல்யூ ஆஃப் மணி வந்து யாரோ ஒருத்தரோட இன்டர்வியூனால லிக்விடேட் ஆயிருந்ததுன்னா அவர் இன்னைக்கு பெரிய லாஸ் ஆயிருப்பார். ஸோ இந்த விஷயத்தை எதுக்கு ஹைலைட்டடா சொல்றேன் அப்படின்னா, செலக்ட் அ ரைட் பர்சன் பிஃபோர் யூ ஆர் இன்வெஸ்டிங் இன் டு த மார்க்கெட் ஆர் மார்க்கெட் ரிலேட்டட் ஃபண்ட்ஸ். இதுதான் என்னோட பாயிண்ட், வேற ஒன்றும் கிடையாது. நான் கோச்சுன்னு சொன்னதுக்கும் ரெஃப்ரின்னு சொன்னதுக்கும் வித்தியாசம் கண்டிப்பா புரிஞ்சுருக்கணும். அது மாதிரியான ஒரு பர்சனை செலக்ட் பண்ண பாருங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.